கண்ணப்பன் அங்கிளை பாதுகாத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதனால உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கும். சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பழைய விஷயமெல்லாம் இனிமே எதுக்குமா, வேண்டாம் விட்டுரு. இல்ல சார், அப்போதைய சூழ்நிலை கண்ணப்பன் உங்களோட எதிராளியா உங்களை பார்க்க வச்சிருச்சு. அதான் மறைச்சிட்டேன். அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேம்மா. நீங்க மறந்துட்டீங்க, ஆனா நாங்க பண்ண தப்பையும் சொல்லணும் இல்லையா? கண்ணப்பன் அங்கிள் குணமானதும் அரவிந்த் கிருஷ்ணா தான் அவரோட பையன்னு தப்பா அவர்கிட்ட சொல்லிட்டேன். இதத்தான் அவர் இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஆனா கண்ணன் தானே அவரோட பையன். கும்பகோணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஆமாம்மா, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கண்ணப்பன் இதெல்லாம் ஏத்துப்பானான்னு தெரியல. என்னோட இருக்கிற யாரையும் அவன் நம்பவும் மாட்டான், ஏத்துக்கவும் மாட்டான். அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. நம்புவாரு, நிச்சயமா நம்புவாரு. அதுக்கு என்னால எல்லா உதவியும் நிச்சயமா செய்யறேன். கொஞ்சம் இறங்கி வந்தான்னா போருமா, என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா உண்மையும் அவங்ககிட்ட கொட்டிடுவேன். அந்த உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேம்மா. ரங்கநாதன் வரதட்சணை கேட்டப்போ கண்ணப்பன் தன் வீட்டை வித்து என் தங்க கல்யாணத்தை நடத்தி வச்சான். வாழ்க்கையில பொறுப்பு இல்லாம சுத்தின்னு இருந்த கண்ணப்பனை சூரியகலா தான் ஒரு பொறுப்பான கணவனா மாத்தினான். யாத்திரை புறப்பட்ட போது சூரியகலாவோட அப்பா தம் பரம்பரை சொத்தா வச்சுட்டு இருந்த வைரக்கல்ல கண்ணப்பங்கிட்ட கொடுத்துட்டு அவர் யாத்திரை புறப்பட்டு போனார். கண்ணப்பன் அதை பத்திரமா என்கிட்ட வச்சுக்க சொல்லிட்டு பொழப்ப தேடி கண்ணப்பன் வெளியூர் போயிட்டான். ரங்கநாத கடங்காரன் நயவஞ்சகமா அதை எங்கிட்டேருந்து வாங்கி அதை அடகு வச்சான். கண்ணப்பன் திரும்பி வந்து கேட்டப்போ அந்த வைரத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன். ஆனா படுபாவி ரங்கநாதன் வைரக்கல்ல மாத்திட்டான். சூர்யா பஞ்சாயத்தை கூட்டிட்டா. பஞ்சாயத்துல உண்மையை சொன்னா என் தங்கையோட வாழ்க்கை பறி போயிடுவேங்கிற பயத்துல அந்த பஞ்சாயத்துல உண்மையை சொல்லல. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என் பேர்ல மதிப்பு மரியாதையை வச்சிருந்த கண்ணப்ப அப்ப கூட அந்த பஞ்சாயத்து கூட்டத்துல தம் பொண்டாட்டி சூர்யா கிட்ட எங்க அண்ணன் சுந்தரன் நல்லவன்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நடுவுல சூர்யாவோட தாலியா அறுத்து எரிஞ்சுட்டான். நிறமாச கர்ப்பிணி சூர்யாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போராத காலம் அவ தீய வச்சுண்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டோமா. அந்த அதிர்ச்சியில கண்ணப்ப பைத்தியம் ஆயிட்டான். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா அவளுக்கு பிறந்த குழந்தைய என் குழந்தையா நினைச்சு கண்ணன்னு பேர் வச்சு இன்னைக்கு வரையிலும் நான் தான் வளர்த்துட்டு வரேன். அவன் தான் பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்காமா. அவன் தான் பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கான். வளர்த்தது நானா இருந்தாலும் அவன் கண்ணப்பனோட பிள்ளைதாம்மா. சரண்யா, 30 வருஷமா என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற பாரம் இதுதாம்மா. ராகவா, தாத்தா எங்கடா? ஜாகிங் போயிருக்காரு. ஏதாவது வேற இருந்தா சொல்ல, நான் செய்யறேன். நீ சொன்னதே போறோம்டா. பத்மஜா இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வருவேன், அவ இருந்தா கூட அழைச்சின்னு போயிட்டு வருவேன். அவ இல்ல, இந்த வயசான காலத்துல தனியா போயிட்டு வரதுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. அதான் தாத்தாவை தேடின்னு இருக்கேன். ஏன் பாட்டி, நான் வேணா கூட வரட்டுமா? என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்பவும் வேலை வேலைன்னு பரப்ப
இப்ப என்னடா கோயிலுக்கு வரேங்கிறிய? பாட்டி, நம்ம எல்லாரும் போய் கோவில்ல கண்ணப்பனால அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்துருவோம். ராகவா, நீ ஏன் பேசுற? பாட்டி ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. என்னதான் எங்களுக்கு 6 வேலை இருந்தாலும் கடவுளை கும்பிடணும்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்க வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கோம்னு குறைப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னது இது? ஹாட்டா ஆபீஸுக்கு போக வேண்டிய நேரத்துல இப்படி கூலா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கேளே. வந்துட்டேளா? நீங்களும் கோயிலுக்கு வாங்க. ஸ்ரீநிதி ராகவனும் நம்மளோட கோயிலுக்கு வரேங்கிறா. சீக்கிரமா கிளம்புங்க. குட். எனக்கு வெந்நீர் ரெடியா? வயசானாலும் இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதோ ரெடி பண்றேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஹலோ. நான் கோத பேசுறேன். சொல்லு, எப்படி இருக்க? நன்னா இருக்கேனா? நீ மனசு மாறி மறுபடியும் கண்ணனை ஆத்துக்கு அழைச்சின்னு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கோ அதை இப்ப போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கண்ணு இல்லாதப்பதான் அவனோட அருமை புரியுது. இப்ப நீ சொன்ன தேங்க்ஸ் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? ஐயோ சாரிண்ணா. பரவாயில்ல கோதை, சொல்லு. சரி, கண்ணனா கிட்ட போன கொடு. கண்ணன் கும்பகோணம் போயிருக்கானே. என்ன விஷயமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ மாப்பிள்ளைய கூப்பிட. அவர் மேல ரெடி ஆயிட்டு இருக்கார். நீ பேச்ச மாத்தாம சொல்லு. என்ன விஷயத்துக்காக கும்பகோணம் போயிருக்கார்? என்னையும் மாப்பிள்ளையும் மாட்ட வச்சானே கண்ணப்ப, கும்பகோணத்துல வச்சு அவன் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதான் கண்ணன் போயிருக்கான். அந்த கண்ணப்ப முன்னாடி நம்ம குடும்பத்தோட நெருங்கி பழகிருக்கானா. என்னை பார்த்தா என் முகத்துக்காக அப்பாவும் ஒன்றும் பண்ண மாட்டான்னு அம்மாவும் கிளம்பி போயிருக்காங்க. அர்ஜென்ட்டா கிளம்பி போனதுனால மாப்பிள்ளைக்கு இதை கன்வே பண்ண முடியல. இதை பாரு கோதை, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நம்ம கண்ணை பார்த்துப்பா, புரியுதா? சரிண்ணா. கோதை, இப்பதான் ஆத்துக்கு பேசினேன். அந்த கண்ணப்ப அப்பாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக கண்ணனை கும்பகோணம் போயிருக்காராம். அம்மாவும் கூட சேர்ந்து போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நம்ம கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். இதெல்லாம் யார் விட்டு சொன்னது? இப்பதானே ராகவன் கிட்ட பேசினேன். என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க விபரீதமா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். கண்ணனோட நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. செல் ஆஃப்ல இருக்கு போல. கோதை, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நான் கும்பகோணம் கிளம்புறேன். ட்ரெஸ் எடுத்து வைனா இங்க என்ன பண்ற? நானும் கும்பகோணம் வரேனா? நானே டென்ஷனா அங்க போறேன். நீ எதுக்கு தேவையில்லாம? நாங்க வந்து உங்களுக்கு எந்த உபதிரமும் தர மாட்டேன். கோதவும் பயத்தை போக்கவே எனக்கு நேரம் பத்தாது. அப்புறம் எப்படி போற வேலையை முடிக்க முடியும்? இல்லண்ணா, அம்மாவும் அங்கதான் இருக்கா. நான் வந்தா அம்மாவுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? என்னையும் அழைச்சிட்டு போங்கண்ணா ப்ளீஸ். சரி, துணி எடுத்து வை. ராமச்சந்திரன் கிட்ட போய் சொல்லிட்டு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஏன்னா ஐயோ, என்னது இது? பாத்ரூம்ல மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா யோசிக்க விட மாட்டியா? என்னன்னா பாத்ரூம் போய் என்னன்னா யோஜனை வேண்டி கிடக்கு. 1/2 மணி நேரமா பாத்ரூமுக்கு போனவரை காணமேனு பயந்து போய் எங்கேயாவது வழுக்கி விழுந்துட்டு கதவை தட்டினேன். ஓஹோ, பாத்ரூம்ல அப்படிலாம் ஒண்ணு எனக்கு ஏற்படணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியோ? ஐயோ, வளவளன்னு பேசாதங்க. சீக்கிரமா கிளம்புங்க. எங்க? கோயிலுக்கு தான். ராகனும் ஸ்ரீதியும் கிளம்பிட்டா. நீங்களும் வாங்க. நான் வரல. ஏன்னா? நீங்க போயிட்டு வாங்க. என்னன்னா ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறேன்? கேள்வி. குருட்சேத்திரம் போர்ல கண்ணன் தேர் ஓட்டினார். சண்டைய அர்ஜுனன் தான் போட்டான். புரியலையா? நாம ஒண்ணுமே முயற்சி பண்ணாம பெருமாளை மட்டும் சேவிச்சா போரும் நினைக்கிறது பெருமாளை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆறுது இல்லையா? நாம முயற்சி பண்ணாமையா ஒரு தடவையும் கை கட்டுற தூரம் வரை வந்துட்டு தட்டி போயிடுறது. நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்? முறைக்காதடி. பகவான் அனுகிரகம் நமக்கு எப்பவுமே இருக்கு.
இருந்தாலும் கண்ணனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாம தானே பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆமா, நீ என்னதான் பண்ணுவ? நீ என்ன பண்றேன்னா உடனே போய் இந்த ராகவ ஸ்ரீநிதிய கோயிலுக்கு அனுப்பிச்சிடும். சரி. எனக்கு ஸ்ட்ராங்கா சூடா சக்கரை ஜாஸ்தியா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலா ஒரு கப் காப்பி கொண்டு வா. அது கூட ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறேன். ஐயோ, என்ன பண்ணலாம்? கண்ணருக்கு ருக்குவுக்கு கல்யாணத்தை முடிச்சாகணுமே. இந்தாங்கோ காஃபி ரெடி. ஐடியா ரெடியா? ஐடியா ரெடி. இப்போ நீ என்ன பண்ற? நான் இந்த காப்பியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள கிடுகிடுன்னு போய் நம்ம 2 பேர் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்றேன். பேக் பண்ணி நம்ம நேர அலமுவாத்துக்கு போறோம். எதுக்குண்ணா? அந்த கடங்கார ரங்கனால ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள நாம நினைச்சதை முடிச்சாகணும். என்னண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்களேன். சொல்றேன், ஆந்தவே விவரமா சொல்றேன். நீ போ, ட்ரெஸ் எடுத்து வை. போ போ போ. நான் தான் கொஞ்ச நாள் நிம்மதியாக ஊரில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன அவசரம்? எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்? எல்லாம் காரணத்தோட தான் வந்திருக்கோம். மறைச்சதெல்லாம் போதும்னா, கண்ணப்பனுக்கு நாம என்ன துரோகம் பண்ணினோம்? அவன் ஏன் உங்களை கொலை பண்றதுக்கு அலையறான்? உங்களை தேடி கும்பகோணத்துக்கே வந்திருக்கானாமே. என்ன பிரச்சனைனா சொல்லுங்க. அப்பா, கள்ள நோட் விவகாரத்தில் ராகவனை மாட்டி விட்டது கண்ணப்பன் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அவனுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண ஒருத்தன் கண்ணப்பன் கும்பகோணத்துக்கு வந்திருக்கிறதா என்கிட்ட தகவல் சொன்னான். அவன் உங்களை தேடி தான் வந்திருக்கான். அவன் வரட்டும், என்ன கொல்லட்டும். அது எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அதை கேட்க நீங்க யாரு? என்னன்னா இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றேன்? என் கழுத்துல கட்டின தாலிக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? கண்ணப்பன் நம்ம குடும்பத்தோட சுமூகமா தானே இருந்தான். அவன் ஏன்னா திடீர்னு இப்படி மாறினா? கண்ணப்பன் நம்ம ஆத்துக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான். திடீர்னு வர்றத நிறுத்திட்டான். நான் ஏன்னு கேட்டேன். அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப வந்திருக்கான்னா அவனுக்கு சரியாயிடுத்துன்னு அர்த்தமா? இல்ல புத்தி சுவாதீனம் இல்லைன்னு நீங்க சொன்னது கதையா? ஏன்னா ஏன்னா இப்படி பல மர்மங்களை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு அல்லாடுறேள். அம்மா, கண்ணப்பன் பைத்தியமானதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா இப்ப அப்பா சொல்ல வேண்டியது, ஏன் அவன் இவர பகையாளியா நினைக்கிறாங்கிறது மட்டும்தான். கண்ணா, இதை நீயும் பல தடவை என்கிட்ட கேட்டுட்ட. காலந்தான் பதில் சொல்லணும்னு நானும் சொல்லிட்டேன். ஏன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுருக்கேன்? இன்னும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அறக்கட்டளையை ஆரம்பித்து அமைதியாக ஆத்மார்த்தமாக இருக்கணும்னு இங்கே நான் வந்திருக்கேன். இங்கேயும் வந்து ஏண்டா என்னை கொல்றேன்? ஏன்பா, நாங்க உங்களை கொல்றோமா? ஆமாண்டா, பெருசாக பேச வந்துட்டான். கண்ணப்பன் என் சிநேகிதான். அவன் என்னை கொன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம்னு தாராளமாக ஏற்றுக்குவேன். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் என்னோட கொண்டுடுவேல் போல இருக்க. அவன் உங்களை கொல்றதுக்குன்னு வரான். அவனை நண்பன்னு சொல்லுங்க. அப்படி அவனுக்கு நீங்க என்ன பாவம் பண்ணினேன் சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், உங்க பாவத்துல பங்கெடுத்துக்கிறோம். ஐயோ பத்து, என்னடி இது பைத்தியக்காரத்தனமா பேசுறிய? ஏன் பாவத்துல நீ பங்கெடுத்துக்கிறேன்னா எனக்கு பசிச்சா நீ சாப்பிடுங்கிற மாதிரி அர்த்தண்டி. ஒரு கர்மாவுக்கும் ஒரு காரணம் இருக்குடி. அதை அவாதான் அனுபவிக்கணும், அவாதாண்டி அனுபவிக்கவும் முடியும். ஏன்பா, அந்த கண்ணப்பனை பத்தி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாள், அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாள். அதே மாதிரி எங்க அப்பாவை நானும் விட்டு கொடுக்க முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். கண்ணா, உங்ககிட்ட 2 விஷயத்தை படிச்சு சொல்லியிருக்கேன். ஒன்னும் இந்த விஷயத்துல நீ விளைவிக்கணும். இன்னொன்னும் கண்ணப்பனை மரியாதை குறைவா அவன் பேசக்கூடாது. ஆனா நீ கேட்குற மாதிரி தெரியல. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். கண்ணா, இவர் ஏண்டா இப்படி பூடகமாவே பேசிட்டு இருக்கார்? இதுல ஏதோ விபரீதம் இருக்கு. இவர் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நாமளும் இவர் கூட தான் இருக்கணும்.
கேள்வி, நீ வீட்டுக்குள்ள போன அப்புறம் வேற எதுவும் பேசப்படாது. அந்த யமகாதப்பை அங்க இருந்தான்னா கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு ருக்குவையும் அலமையும் கிளப்பிட்டு வந்துடும். ஓகே? ஆட்டோ அங்கதான்ப்பா, அங்க நிறுத்திக்க. அப்படியே வந்துடும். இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறோம்ப்பா. அப்படியே தான், அப்படியே நிறுத்து. வா. ருக்கோ. தாத்து, வா தாத்து, வா பாட்டி. இப்பதான் என் நினைப்பு வந்துதா? ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன மறந்துட்டேல? மறக்கிறதா? நாங்க உன்னை நினைக்காம இருந்தது நீ பிறக்கிற வரைக்கும் தான். ஏண்டி, அலமு வயத்துல நீ பிறந்த அன்னில எங்க மனசுல பட்டா போட்டு உட்காந்துட்ட. அப்புறம் உன்னை எப்படி மறக்க முடியும்? வாங்கம்மா, வாங்கப்பா. அதுவும் வா. ஆமா, உங்க ஆத்துக்காரங்க மாடியில இருக்காரா? இல்லம்மா, வெளியில போயிருக்கார். வெளியே போயிட்டாரா? அப்பா கடங்காரம். எங்க போயிட்டார்? அரவிந்த பத்தி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அப்பாவை அழைச்சிட்டு போயிருக்கா. குன்னூர் வரைக்கும் போயிருக்கா. அநேகமா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். அரவிந்த் சாருக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பாத்தியா உன் பொண்ணு பேசுற பேச்ச? அரவிந்துக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதான் இவ கவலைப்படுற. தாத்து, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரவிந்த் இப்ப பழைய அரவிந்த் இல்ல. அவர் திருந்துட்டார். இனிமேலும் அவர் மேல சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இந்த வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம். உடனே 2 பேரும் கிளம்புங்க. எங்க? கும்பகோணத்துக்குமா? தாத்து, ஆமாம்மா, சுந்தரம் அங்க இருக்கான். அவன் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு கண்ணனும் பத்மஜாவும் போயிருக்கான். கண்ணன் அங்க இருக்கிற வரைக்கும் சுந்தரத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. நாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு கண்ணனுக்கும் ருக்குவுக்கும் அங்கேயே கல்யாணத்தை முடிச்சிடும். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா? கிளம்புங்கடி. இனிமே நமக்கு நேரமும் இல்ல, உங்க ஆத்துக்கார வழிக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு திராணியும் இல்ல. ஆனது ஆகட்டும்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தாதான் உண்டு. உங்க ஆத்துக்கார வரத்துக்குள்ள நாம எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். வேணும்னா ஒரு மொட்டை கடைதாச்சு நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு எழுதி பக்கத்தாத்துல கொடுத்துட்டு போவோம். அவர் வந்த உடனே கொடுக்கட்டும். அவர் நாம எங்க போனோம் என்ன ஆனோன்னு தெரியாம தேடி தவிக்கட்டும். ஆமாம்மா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். கல்யாணத்தை உடனே முடிச்சிருவோம். கல்யாணம் ஆன அப்புறம் மாப்பிள்ளையால என்ன செய்ய முடியுங்கிறேன்? 1 வாரம், 6 மாசம், இல்ல 1 வருஷம் கோச்சிட்டு தெரியவரா? அவ்வளவுதானே. அப்புறம் ஒரு குழந்தைய பெற்று அவர் மடியில போட்டா தானே கோபம் எல்லாம் தணிஞ்சிட்டு போறது. நீ என்னமா சொல்ற? இருக்கும், உன் இஷ்டம் தாண்டி என் இஷ்டமோ. எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிக்கணும். சொல்லிக்காம போறதுல நேக்கும் இஷ்டம் இல்லதா? ஆனா வேற வழி தெரியலையே. சரி தாத்து, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல நாங்க கிளம்பி வந்துடுறோம். வாங்கம்மா.